வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 26 மற்றும் 27ஆம் தேதி ஆட்டோவில் அன்னதானம் கொடுத்தோம். 150 பேர் வீதம் இந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ வரும், பாருங்க. சண்முகம் தாத்தா இப்போ சொல்லியிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சண்முகம் தாத்தா கொஞ்சம் உடம்புல சரியில்லை அப்படி இப்படின்னு. இப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குணமாயிட்டு வருது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வராரு. கையெல்லாம் வீக்கமாக இருந்துச்சு, அந்த வீக்கம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. ஸோ ஒரு சின்ன 2-3 கிளிப்பிங் வீடியோஸ் வந்து நான் இந்த வீடியோ பேசுனதுக்கப்புறம் போடுறேன். நல்ல மனிதர்கள், ஸோ அதனால தான் அவங்களாம் நம்மளால் மறக்க முடியல. அதனால தான் அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம மாதம் மாதம் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்னு. இப்போ நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆந்திரா, கர்நாடகா, இது போல் பல ஸ்டேட்ல இருந்தும் பல நாட்டில் இருந்தும் இன்னைக்கு மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வராங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக, கிரிவலம் வர்றதுக்காக. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் பக்தர்கள் சாதாரண நாளில் பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, அப்போ வருவாங்க. சித்ரா பௌர்ணமி அப்புறம் தீப டைம்லாம் வந்து 30 லட்சத்துக்கு மேலே 35 லட்சத்துக்கு மேலே நம்ம மக்கள் பக்தர்கள் வந்து அண்ணாமலையை வழிபட்டு கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு போவாங்க. இப்போ சாதாரண பௌர்ணமி, அதாவது மாத பௌர்ணமியிலே குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேருக்கு மேலே வராங்க அண்ணாமலையில். ஸோ இப்போ வர பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி, கண்டிப்பாக 50லேருந்து 60 லட்சம் பேர் சித்ரா பௌர்ணமிக்கு வருவாங்க. ஸோ நீங்களும் சித்ரா பௌர்ணமிக்கு தான் கிரிவலம் வரணும்னு நினச்சிருப்பீங்க, கண்டிப்பாக வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே நான் எது இன்னத்துக்கு சொல்ல வரேன்னா, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் கஷ்டப்பட்டு வெயிலில் சில பேர் சுற்றுவாங்க, இல்லை நைட்டில் சில பேர் 14 கிலோமீட்டர் சுற்றுவாங்க. சுற்றிட்டு அங்கே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை கோவில் உள்ள போய் பார்த்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு முடிவில் நிறைய பேர் வந்து நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம அளந்து பார்த்தா அவ்வளோ கியூ நிற்குது. ரொம்ப வயசானவங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து அங்கே கியூவில் வந்து நின்று சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் பல வாட்டி சொல்லிட்டேன், பௌர்ணமியில் வந்து தான் சாமி கும்பிடணும்னு இல்லை, சனி ஞாயிறில் வந்து தான் சாமி கும்பிடணும் இல்லை, மற்ற நாளில் வீக் டேஸ்லாம் வந்து சாமி ஃப்ரீயாக இருக்குது வந்து கும்பிடலாம் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நாளுமே ஓரளவுக்காவது கூட்டம் வந்துட்டுருக்கு. சனி ஞாயிறில் உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமாக சுற்றி இருக்கிற மாவட்டம், மாநிலங்கள், நாட்டிலலாம் வராங்க. ஸோ நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீங்கள் அண்ணாமலையாரை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை கிரிவலம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அண்ணாமலையார் கோவிலையும் தரிசிக்கணும், கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி நாளில் முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் இந்த பௌர்ணமியில் வந்து அந்த லைனில் காலையில், அதாவது விடிய காலத்துலேருந்து நைட்டு ஈவினிங் வரைக்கும் லைன் நிற்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகுது. அப்படி நிற்கும் போது வயசான ஒருத்தவங்க வந்து வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் அந்த வெயிலில் லைனில் நின்றுட்டு இருந்தவங்க இறந்துட்டாங்க, மாரடைப்பு வந்து. அப்புறம் நேற்றும் வந்து ஒரு அம்மா வந்து லைனில் வந்து நிற்க முடியாமல் கொஞ்சம் மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு, ஸோ ரொம்ப கூட்டம் அவங்களுக்கு வந்து அலர்ஜியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நீங்கள் கடவுளை வந்து அங்கே கோவில் வாசலில் வழிபட்டால் கூட சந்தோஷம்தான். ஏன்னா அண்ணாமலை மண்ணை மிதித்தாலே சந்தோஷம்தான். அங்கே உள்ளே போய் மூலஸ்தானம் பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு லைனில் நின்று குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சிரமப்படாதீங்க. அந்த சிரமத்தையும் மீறி நீங்கள் சாமி பார்த்தீங்கன்னா சந்தோஷம்தான். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, இந்த வார்த்தையை நான் சொல்கிறேங்க. ஏன்னா இந்த வாரத்திலே வந்து 2 மரணங்கள். ஸோ அதனால தான் இந்த வார்த்தையை நான் தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் கோவிலுக்கு போகணும், பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. வெயில் நேரத்தில் வெயிலில் ரொம்ப கியூ நின்றுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட பார்த்துக்கலாம். அதுக்காக கடவுள் ஒன்றும் தன்னை வருத்தி கொண்டு இங்கே வந்து என்னை கும்பிடு அப்படின்னு சொல்லலை. எந்த கடவுளும் அந்த மாதிரி எந்த இதுலையும் அனுமதிக்க மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. திருவண்ணாமலையில் மண்ணில் காலை வச்சு மலையை கையெடுத்து கும்பிட்டாலே அண்ணாமலையார் தரிசனம் பண்ணதுக்கு 1000% சமம். இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் நினைத்தாலே முக்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு மண்ணில் நீங்கள் அங்கே உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரணும், அப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு கியூலாம் நின்று ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சாமி கும்பிடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லணும்னு தோணுச்சு. அவங்கவுங்க விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்க. அதே போல் இப்போ அடிக்கிற வெயில் வந்து தமிழ்நாட்டிலே வேலூருக்கு ஈக்குவலாக திருவண்ணாமலையில் அடிக்குதுங்க. 100 டிகிரிக்கு மேலே தான் வெயில் அடிக்குது. நீங்கள் கிரிவலம் பிளான் பண்ணீங்கன்னா விடியற் காலையில் 3 மணிக்கு பிளான் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளேயாவது நீங்கள் கிரிவலம் வந்துடலாம் புதுசாக வரவங்க. இல்லையா ஈவினிங் 6 மணிக்கு மேலே பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து காலையில் 5 மணிக்கு மேலே
6 மணிக்கு மேலே பிளான் பண்ணி கிரிவலம் வராங்க. இங்கே 10 மணி 11 மணிக்கெலாம் வராங்க. ரொம்ப வெயில் தாங்க முடியாமல் கால் கீழே வைக்க முடியாமல் குடுக்குன்னு ஓடுறாங்க. சில பேரால் முடியல, கால் கொப்பளம் போட்டுடுது. சில பேர் பௌர்ணமி தானே நீ கிரிவலம் வந்துட்டோமே, திருவண்ணாமலை வந்துட்டோமேன்ட்டு காலையில் வெயில் நேரத்துக்கு கிரிவலம் போகிறாங்க. காலில் ஒரு சாக்ஸ் மாட்டிக்கின்னு கிரிவலம் போயிட்டா சரியாக போயிடுமா? எவ்வளோ அனலாக இருக்குது. நான் காலை கீழே வைக்கிறேன். நான் இத்தனை வருஷத்தில் இல்லாத வெப்பத்தை இப்போ உணர்றேன். தயவு செய்து சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அளவு கடந்த வெயில் அடிக்குது. ஸோ அதனால் வெயில் டைமில் கிரிவலம் வர்றதை தவிர்த்துருங்க. ஏன்னா வெயில் டைம் வந்து உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியம் கெடுதல், உங்கள் மனசுக்கும் ஆரோக்கியம் கெடுதல். ஏன்னா நீங்கள் மனசில் வந்து கால் கஷ்டப்பட்டு கிரிவலம் வந்து அப்படியே அண்ணாமலையார மனசார நினைக்க மாட்டீங்க. அந்த கால் வலியை அந்த இதுவை அப்படிதான் நினைப்பீங்க. ஸோ அதனால தயவு செய்து சொல்கிறேன், வெயில் டைம்ல தயவு செய்து கிரிவலம் வராதிங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் வெயில் டைம்ல கிரிவலம் வந்து. ஏன்னா இப்ப மார்ச் மாசமே இந்த வெயில் அடிக்குது, அடுத்தது ஏப்ரல், அடுத்தது மே, இந்த 2 மாசமும் அளவு கடந்த வெயில் அடிக்கும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. விடியற் காலையில கிரிவலம் வாங்க, அப்படி இல்லைன்னா 6 மணிக்கு மேல கிரிவலம் வாங்க. கிரிவலம் வரோன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சாமி எந்த சாமியும் எந்த கடவுளுமே இப்படிதான் வந்து எனக்கு தரிசனம் பண்ணணும், இப்படிதான் என்ன தரிசனம் பண்ணணும்னு எந்த கடவுளுமே சொல்லலை. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லைன்னா என்ன, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. சாமியை வழிபடலாம், ஆனால் கண்மூடித்தனமாக வழிபடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கடவுளை வழிபடுங்க, கண்மூடித்தனமாக வழிபடாதீங்க. கடவுள் எந்த கடவுளும் தன்னை வருத்தி கொண்டு தன்னை வந்து வழிபடு அப்படின்னு சொல்லலைங்க. ஏன்னா இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேரை பார்க்குறேன் வெயில் காலத்தில் இங்கே கிரிவலம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி கியூ நின்று நீங்கள் நியூஸ் எல்லாம் கூட பார்த்துருவீங்க. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய கியூ, அங்கே கோவிலில் வசதி செய்யலை, அதை பண்ணல இது பண்ணல அப்படின்லாம் சொல்கிறாங்க. கோவிலில் வசதி கூட எவ்வளோ கூட்டத்தை தான் வந்து அவங்களாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா திருப்பதி மாதிரி இது ஒன்றும் பெரிய கோவில் இல்லை, பெரிய அளவுக்கு பிளான் போட்டு பண்ணுறதுக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் கேட்குறீங்க, சார் கோவிலில் போக முடியுமா, அது பண்ண முடியுமா, அது பண்ண முடியாது, கூட்டின்னு போங்க அப்படின்னு. எங்கள் சொந்த ஊருக்காரங்க நாங்களே கோயிலுக்குள்ள போகிறதுக்கு வந்து இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களே எங்கள் ஃபேமிலியோட நேற்று ஃபேமிலியோட போயிட்டு வந்தேன், போன வாரம் போனேன். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜன நெரிச்சல், சொந்த ஊருக்காரங்க அப்படி இப்படின்னு நம்ம போனால் கூட நாங்களே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று லைனில் சாமி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் இருக்குது. தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்குங்க. அண்ணாமலையார் மிக சக்தி வாய்ந்தவர். நீங்கள் எங்கேருந்து நினைச்சாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்னு கண்டிப்பாக மனசார நினைச்சு விளக்கேற்றுறவங்களுக்கு, மனசார நினைச்சு வழிபடுறவங்களுக்கு நினைக்க முக்தி தரும் அண்ணாமலைன்னு அதனால தான் சொன்னாங்க. ஸோ அப்படி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நினைச்சு வழிபடுங்க. அப்படி திருவண்ணாமலை வந்து நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கிரிவலம் வாங்க. 8 லிங்கங்கள் இருக்குது. 8 லிங்கம் அஷ்டலிங்கத்தையும் வழிபடுங்க. ராஜகோபுரம் கூட்டம் இல்லாத சமயத்தில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அப்போ கோயில் உள்ள போயிட்டு சாமி பாருங்க. இல்லையா இங்கே உங்களுக்கு சில பிரமுகர்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்போ போய் பாருங்க. ஸோ நீங்கள் எதுவுமே தெரியாமல் எந்த பிளானுமே பண்ணாமல் இங்கே திருவண்ணாமலையில் வந்து சாமி பார்க்கணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்பட்டுக்காதீங்க. மறுபடியும் ஏன் நான் சொல்கிறேன்னா, திருப்பதி மாதிரி இங்கே ஒரு குடோன்னு, அந்த குடோனில் உட்கார வச்சுட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம், பாத்ரூம் வசதி அது இது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் அங்கே இன்னும் இல்லை. ஏன்னா இப்போதான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிற கோவில். ஸோ அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நின்னா கூட நீங்கள் ஒரு கோவிலுக்கு வெளியில் ரோட்டில் தான் லைன் கியூ பெருசாக போகும். அதனால தான் இத்தனை வாட்டி நான் சொல்கிறேன். என்னால் இந்த ஊர்க்காரனா நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேங்க. சரிங்களா? பிறகு உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து. கடவுளை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளும் தன்னை வருத்தி கொண்டு வழிபட எந்த கடவுளும் அனுமதிப்பதில்லை. சரிங்களா? ரொம்ப நன்றி. அன்னதானம் பண்ணவங்க, அன்னதானம் பண்ணுறவங்க, அன்னதானம் பண்ண போகிறவங்க, நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். அண்ணாமலையார் அம்மனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும் எல்லாரும். ஓம் நம சிவாய. நல்லா வீக்கம்லாம் நல்லா வடிஞ்சிருச்சுங்க சார். நல்லா வடிஞ்சிருச்சு. ஆளு நீட்டா பழைய மாதிரி நல்லா வந்துட்டாங்க. நல்லா ஆனது பொறுங்க வாரு. என்னைக்கு உங்களை நம்புறேன். ஓம் நம சிவாய சொல்லுங்க. ஓம் நம சிவாய சொல்லுங்க. ஓம் நம சிவாய. ஒரு வழி ஒரு வாழ்க்கை. உங்க மகன் வினோத் சாரு அடுத்த மாசம் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க.
அடுத்த மாதம் எத்தனை அடுத்த மாதம் அவங்க சொல்றாங்க. வந்துருவாங்க. ஆளுங்களுக்கு அப்படியே போகுது நாள். மணி தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க சாமி. 2 தானே சாமி? ஒயிட் 2 வரா சாமி. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம் சார்பாக அன்னதானம். சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. இதில் போட்டுருங்க ஒன்றா வருது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன கரோகரா. சாப்பிடுங்க. அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க. தத்தா அப்படி வந்துருங்க. ரோட்ல நிக்காதீங்க, வண்டி வேகமா போகுது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. என்ன தத்தா நான் திடீர்னு புதுசா வந்துக்கிறேன், கண்ணாடிலாம் போட்டு வந்துக்கிறேன். நமச்சிவாயம் நமச்சிவாயம். சாப்பாடு செய்யலையா இன்னைக்கு? சிவாய நமக. எங்க பாட்டியா? உட்காந்து பாரு. என்ன பாட்டியா? முன்னாடி வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன கரோகரா. நல்லா இருக்கும் ஐயா எல்லாருமே. வாங்க ஐயா. உங்களுக்கு 1 2 சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. வாங்க ஐயா. 2 போதுமா? ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. என்ன தாத்தா விசேஷம்? அதான் போதும் நீயா? எனக்கு போதும். அதுக்கு ஒண்ணா 2 கூட அதுக்கு. நீங்களே சோறாக்கி புதுசா குழம்பு வச்சு பண்ணுவியா? அதுதான் கேட்டேன். இன்னைக்கு பாட்டி உடம்பு இல்லையா? தண்ணி பாட்டி அதுக்கா அவர் வந்தாருன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் கொடுத்து போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு பண்டலா? இந்த பாட்டில் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறியா? போதுமா? சரி சாப்பிடு. ஏன் குழம்பு வைக்கலையா? முடியல. காய் கண்ணில் கேட்ட காய் இல்லை. காய் இல்லை, அதையும் ஆக்கிட்டேன். சரி. ஓம் நமச்சிவாய தாத்தா. பாண்டிச்சேரி தாத்தா. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. ஏன் வெயிலில் உட்காந்துக்கிறீங்க? ரசம் 2 போதுமா? 1 போதுமா? ஊறுகாய் வேணுமா? தேங்காய் சாதம் ஓகேவா? தேங்காய் சாதம் சரி. சரி சாப்பிட்டு தாத்தா. அது ரொம்ப சாப்பிடு. ஓனர் வரேன்னாரு. இன்னைக்கு நான் வேலையை போயிட்டாரு தாத்தா. நாளைக்கு வந்துடுவேன். திருவண்ணாமலை தான் இதுவும். நீங்க எந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்க? ஓம் நமச்சிவாய். கோயில்கிட்ட போய் வந்தீங்களா? அதான் திருவண்ணாமலையா? சரி. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம் சார்பாக அன்னதானம். ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. என்ன சாமி நல்லா இருக்கீங்களா சாமி? ஏன் இடம் மாறி இருக்கீங்க? கண்ணில் அழுகுறீங்களா? ஆயில்மெண்ட்டா? நான் கூட என்னடா அது தைரியமான மனுஷனாச்சே அழுகுறாரு. யாரும் கூட அழ வைக்க மாட்டாங்க. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. என்ன கண் வலியா? சும்மா போட்டு வச்சு கண்ணாடி போட்டுங்க ஐயா, யாருக்கும் பரவாம இருக்கும்ல. வாங்கி தரீங்களா? நான் வாங்கி தரேன். சரி. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மனு கரோகரா. அம்மா வாங்கம்மா, நல்லா இருக்குங்கம்மா. சரி. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. தேங்காய் சாதம் சாப்பிட்டுங்களாம்மா? ஓம் நமச்சிவாய. அம்மா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம் சார்பாக அன்னதானம். சாமியோட சாப்பாடு சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. கரோகரா. வந்தீங்களா? காலையில் வந்து வர. நேற்று வந்தோமே. நேற்று வந்து காலையில் டிஃபனும் கொடுத்தோம், மதியம் சாப்பாடு கொடுத்தோம். நான் போயிட்டு. அப்படியா? சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. யாருக்கு ஐயா? டீ கடையில் வாங்க வாங்க. அங்கே நிற்கல வந்து நாங்கள் நிறுத்த மாட்டோம். சரி ஓகே. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக்கு. சாப்பிடு சாப்பிடு.
ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா அசதியாக தூங்குறாரு, வாங்கி வச்சுக்கங்க, கொடுத்துருங்க. உங்களுக்கு ரச சாதம். சிவாய நமக. சிவாய திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. நெல்லிக்காய் வந்தது பாரு, சாப்பிடுங்க சந்தோஷமா, உடம்பு நல்லது. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமாம் ஐயா, அந்த ஆட்டம் வெளியே போயிது. முன்னாடி சந்தானம் இருப்பாரு. சிவாய நமக. சந்தானம் வரல இன்னைக்கு. சசிகுமார் அது சந்தானம் தான், சந்தானம் தான். சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. சரிங்க, ஓட்டுங்களா? சரி ஐயா, 1 2 ஐயா. ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. சரி சரி தாத்தா. ஒன்றா சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நான் ஒன்றா. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடு ஐயா, வாங்க. கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இந்த இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்க. மொபைல் சார்ஜர் கூட போனேன். ஓஹோ, கடையில் போடுவீங்களா? ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. பட்டுங்களா? சரி. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. யாரு? இந்த சைடில் பண்ணுறாங்க. அந்த உள்ளே ஒருத்தருப்பார், அவரா? அவரு இல்லை, அவரு தர மாட்டாங்க. சரி சரி. அவருக்கு ஒன்று போதுமா? அவர் இந்த சாப்பிடுவாரா? சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒன்றா சாமி? அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடு சாப்பிடு. பத்துமாண்ணா? சாப்பிடு. ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை அம்மன் கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. என்ன நைனா நேரில் ஐக்கியமாயிட்டியா? டென்ட்டு கிண்டு போடுறது வாங்கி கொடுத்தீங்களா? என்ன பரவாயில்ல, டென்ட்டு போடுறோம். பின்னாடி வருது லாரியில். அப்படி போடாது, முந்தின வாட்டி போடா. சாப்பிடுவியா? இந்த சாப்பிடு. சாப்பிடு. அது சாப்பிடுமா? ரவுடி போடாது. அவங்க போட்டு போட்டு சாப்பிட்டு நிறைய அப்புறம் மாட்டேன். அப்புறம் இந்த ரோட்ல ஆட்டோவில் போவேன். ஓம் நமச்சிவாய. ஐயா, யாருக்கு 2? சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. கரோகரா. சாப்பிடு போ, சாப்பிடு போ. அங்கே சாப்பிடு. என் காலையும் கிடச்சுங்கிற. உங்களுக்கு ஒன்றா ஐயா? நைனா கூப்பிடுண்ணா. என்ன பண்ணா அது குழந்த மாதிரி. அது குழந்த மாதிரியா? கட்சி பேர் குழந்த கட்சி சின்ன இருக்கு. சிவாய நமக. நந்திசாமி நல்லா இருக்கீங்களா? 2 கூட சார். உங்களுக்கு 2. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஏய் சாமி, சாப்பிட போறீங்களா? சாப்பிடுங்க. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை அம்மன் கரோகரா. என்ன விசேஷம்? பௌர்ணமிலாம் நிறைய பேர் வந்தாங்களாமே. சொந்தக்காரன் உங்க பார்க்க டிவிலாம் போட்டாங்க. சும்மா நிஜமாதான்? ராஜாக்கோட்டை இல்லம்மா, நான் வேலை செஞ்சிருந்த இடம் அது. ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்லாம் வேலை செஞ்சுக்கிறியா நீ? ஆமா. என்ன வேலை? சமையல் வேலை தான். ஏன் வீடு எங்க? ஹெட் ஆஃபீஸ்லாம் அணைக்கட்டு. அணைக்கட்டு தெரியுமா? தெரியாதா? வேலூர் அணைக்கட்டு. ஹாய் போடா, அது ரஸ்க்கு சாப்பிட்றா. தங்கோயில் தெரியுமா? அந்த கோயில் அந்த ரூட் தான் போனோம். தருப்பாடி கந்தாலும் தாண்டி போகணும். அங்கேருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 பஸ் ஆச்சு. தாண்டியா தாத்தா? இந்த வயலு தானே போனோம். எந்த வயலு? அமைதிக்குதே. அங்கேயும் போற? அந்த ரோடு போகலாம். அந்த ரோடு அதுலேயும் போகலாம். இப்போ அட்ரஸ் கேட்டு நீ எங்கே போற? என்ன நான் சொல்கிறேன், தங்கோயிலுக்கு போறேன்ல, அதே ரூட்டு ஆலாங்காய் வரைக்கும் போகுது. ஒரே ரோடா? ஒரே ரோடா. ஒடுகுத்தூர் ஆலாங்காய் வரைக்கும் போகுது அந்த ரோடு. உங்க சொந்த ஊரு? அணைக்கட்டு. அணைக்கட்டு பக்கத்தில் பெரிய ஊனை. அட்ரஸ் மொத்தம் தூத்துக்குடி பக்கம். என்ன சொல்றேன், கர்நாடகாத்தா என்ன அப்படின்ற மாதிரி அட்ரஸ் கிளீனா சொல்ற மாதிரி. நீ அட்ரஸ் சொன்னாவே தேடின்னு போகலாம். அட்ரஸ் சொன்னா எல்லாம் தேடி தான் போவாங்க. ஒரு அட்ரஸ் சொன்னா தேடின்னு போக கூடாது, நேரா போகணும். சரி நான் சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல, பௌர்ணமிக்கு ஓரளவுக்கு பாக்கெட் பண்ணி தெரிச்சா? கூட்டம் போச்சா காமிச்சா தர்மபுரியில். சரி போறியா?
எழுதி கொடுத்துக்கிட்டா அங்க ஒரு ஐயாக்கு வெறும் 10 ரூபா காயினா போட்டு போட்டுக்கிறாங்க. மாத்த முடியாம உட்காந்து செலவு காசு எல்லாம் 10 ரூபாய் காயின் ஈஸியாக வாங்க மாட்டாங்களே திருவண்ணாமலை. சரி நான் போயிட்டு வரட்டுங்களா? சாப்பிடுங்க. நமச்சிவாய். எங்க என்ன ஐயா சீக்கிரம் வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய். உங்களை காக்க வைக்கக்கூடாதுன்னு சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டார் ஐயா. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. போயிட்டோம், மறந்து வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய். மறந்து வந்துட்டோம். தெரியும் அதனால தான் உங்களை பார்த்துட்டு நிறுத்துறேன். சிவாய நம. சாமி சிவாய நம. அப்படியா? சரிங்க சரி சாமி. ஒண்ணா தண்ணி மட்டும் இல்லை, அப்படியே காய்ச்சி போடுங்க. அப்படியே சிவாய நம்ம சைக்கிள்யாச்சும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறனா இல்லையா உனக்கு? குத்த அனுப்புறாருல இன்ன வரைக்கும் உட்காந்துருங்க. நடந்து கூட எடுத்துன்னு வரேன். எங்க ஐயா குத்த அனுப்பிடுவாரு உங்களுக்குலாம் சாப்பாடு. தயிர் இல்லை, ரசம், தேங்காய் சாதம் 2 கொடுத்துருங்க. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா. 13 ஐயோ என்கிட்ட 11 தானே இருக்குது. அது 13 தான் வேணும். அவர்கிட்ட 2 வாங்கி கொடுத்துறாரு. சிவாய நம்ம. ஐயா எப்படி இருக்கிறீங்க ஐயா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் சாமி. சரி சரி. எழுதி படிச்சுருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல, சாப்பாடு வேணுமே. சாப்பிட்டு தெம்பா படிக்கிறதா? சரி பட்டினாத்தா ஐயா வாங்க. நீங்க தூங்கிருந்தீங்க, உங்களையும் எழுப்பிட்டேன். நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. நல்லா இருக்கும். சரி. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஏன் போக மாட்டா? ஆட்டோ வச்சு போட்டா? ஆட்டோ வச்சு போ, தான் இருக்குது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நம. அண்ணா இன்னைக்கு இவ்வளோ சாமிங்கிறாங்க. சாமி யாருக்கு ஒன்று? உங்களுக்கு 2 சாமி? ஓம் நமச்சி. லைன்ல நில்லுங்க சாமி, எல்லாம் நிற்கிறாங்க. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. ஊருக்கு அதை வாங்கிக்கோங்க. வெரைட்டி மட்டும் போதுமா ஐயா? ஒன்று போதுங்க. இன்னொரு ஊருக்கா. சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய். உங்களுக்கு ஒன்றா 2 கொடுத்துருங்க. வெயிட் 1, தேங்காய் 1 வரும். சிவாய நமக. கறி வாங்கி போட சாப்பிட மாட்டேங்க. டெய்லி மீன் எதிர்பார்க்கும். மீனா போதுமாடா? இங்கிருந்து ஸ்டாப் வரும். இன்னும் வேணுமா? போடுங்க சாப்பிடுங்க. இந்தாடா. மாமா இன்னைக்கு தான் மாமா கொடுத்தாரு. பயமாகுது. எனக்கு பயமாகுது, அது கத்துது. சாப்பாடு கொடுத்துருக்க மாதிரி ஐயா, வாங்கிக்கங்க. சரி போதுமா? இன்னும் வேணுமா? ஒன்று போட்டுக்கோங்க. சாப்பிடு. சாப்பிட்டு தான் ஆகணும். முடியலாம் வச்சுட்டு வயசாயிடுச்சு உனக்கும் என்ன மாதிரி. போ வெள்ள முடி வந்துட்டு கை வடிச்சு டை அடிச்சிடலாம் நம்ம 2 பேரும். பாய். சாப்பிடு. சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடு வாங்கி இருக்கிறீங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிவாய நமக. சிவாய நமக. அவரு குத்துருங்க. இந்தாங்க உங்களுக்கு. சிவாய நமக. நமச்சிவாய. 1 ஊருக்கா சாப்பிட்டீங்களா ஐயா? சரிங்க ஐயா. ஓகே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமச்சிவாய். தாத்தா ஒன்றா காலையிலையா? மதியம் இது. சிவாயம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிடு, ரொம்ப சாப்பிடு. இதா அங்கே இருக்குதா பாடி? நல்லா இருக்கு ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓம் நமச்சிவாய். ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் சார்பா. சரிங்க. அண்ணாமலை பணம் கொடுத்தவங்க, உதவி செஞ்சவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். யூடியூப் பார்த்துக்கிறவங்க எல்லாருமே ஓடணும் சார் சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலை நமச்சிவாய். சாயந்தரம் வந்து நீங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துறீங்களா? கண்டிப்பா வரும். 6 மணிக்கு. என்ன ஸ்நாக்ஸ் எழுதி கொடுத்துருங்க. 2 கிடைக்கும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. தாத்தா உனக்கு என்ன வேணும்? முறுக்கு பல்லுக்குதா? என்ன முறுக்கு பார்க்குறேன்? பால் முறுக்கு சாப்பிட்டுவாரு. ஊற வச்சு அதெல்லாம் பயப்பட மாட்டாரு. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடல
என்ன தாத்தா உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லையா, அவர் ஏதோ சீடை கேட்டுக்கிறாரு ஐயா. உங்களுக்கு எனக்கு வேணும் ஸ்வீட். பிஸ்கெட் ஓகேவா? ஸ்வீட்டு ஆமா. சுகர் வந்துடும் தாத்தா. சுகர் ஏற்கனவே இருக்கு. எவ்வளோ இருக்குது? நாங்க பயப்பட மாட்டோம். சுகர் எங்களை பார்த்து பயப்படும். ரேஷன் கார்டில் நிறுத்துற வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு. சுகர் எங்களை பார்த்து பயப்படும். ஆமா. ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமா, ஆமா. நோய் எதிர்த்தா ஒரு நோய் ஓடிடும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ வந்துச்சே பயப்படக்கூடாது. பயந்து உட்கார்ந்தோம்னா படுக்குது. அச்சிடும், நம்மள அச்சிடும். என்ன தாத்தா? பயப்படவங்களுக்கு தான் ரொம்ப ஆமா, ஐயோ சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, பயப்படக்கூடாது. தெம்பா இருக்கும். தனியா திருச்செந்தூர் அங்க ராமேஸ்வரம் அதான் ஒத்தையா போயிட்டு வருவாரு. இப்ப போவீங்களா? போன நிமிஷமா போயிட்டு முன்னாடி தெம்பு தாத்தா, தெம்பு, மன தைரியம். ஆமாங்க. ஆஹா, மறுபடியும் என்ன போறீங்களா? மறுபடியும் போறீங்களா? போயிட்டாங்க. சந்தோஷமா போயிட்டாங்க. இந்த பௌர்ணமி முடிஞ்சு கண்டிப்பா போடுங்க. சரி, இப்பதான் முடிஞ்சிச்சே. சித்ரா பௌர்ணமி கலெக்ஷன் நிறைய வரும். சூப்பர். வெயில் காலம்ல சரி சரி சரி. இப்ப மட்டும் நான் சம வெயில் தான் அடிக்குது. அதான். சரி தாத்தா, பத்திரமா போயிட்டா. சரி ஐயா, வேற என்ன விசேஷம்? அம்மா நிக்கிறாங்க. நமச்சாய் கொடுங்க. நமச்சாய் நல்லதாங்க. இந்தாங்கம்மா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. இது தண்ணி தரேன், சாப்பிடுங்கம்மா. யாரு? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சரிங்களா? எங்க இருக்காரு அவரா? சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஏன்னா போயிட்டா ஊருக்கு வேணுமா? என்னம்மா? ஓம் நமச்சிவாய். அன்னதானம் பண்ணாமல் நல்லா இருக்கும். வேணுமா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலை மன கரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. என்ன பாட்டி, எங்க போயிருந்த? எப்ப போனா? நேத்து எங்க போன? ஆளை காணா. சரி, வர முடியலையா? வெயிலாகுதா? சொல்லிதான் வண்டி அனுப்பிச்சிருப்பல. வீட்டுக்கு தான் கிட்டே வந்துருமே. சொல்லு நாளைக்கு. தாத்தா 50 பேருக்கு அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், சிறப்பும் சீரோடு வாழணும், எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அண்ணாமலையாரோடு வாழணும். நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா, அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய வாழ்க. தாத்தா இன்னைக்கு அன்னதான அடியா இருக்கு. 50 பேருக்கு அன்னதானத்தை சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு வாழணும், செல்வம் குறையாம செல்வம் செழிப்போடு இருக்கணும். நமச்சிவாய நமக. வாங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எந்த நோயும் இல்லாமல் அண்ணாமலையாரோடு வாழணும். நமச்சிவாய நமக. இந்தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. தாத்தா நமச்சிவாய நமக. போய் வாங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஒரு நோய் நொடி இல்லாமல் செல்வம் செழிப்போடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. வாங்க. நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், அண்ணாமலையாரோடு இருக்கணும். நமச்சிவாய நமக. மிளகு சாதம் அது இல்லை, இந்த சோத்தோட என் கதி அவ்வளோதான். நான் வெளியில் எங்கேயும் போகிறது. சரி சரி, சாப்பிடு போ. அதனால சரி போய் சாப்பிடுங்க போங்க. சரி போ, போய் சாப்பிடு போ. நான் கொடுக்க சொல்கிறேன் போ. சாப்பாடு தர சொல்கிறேன் போ. தண்ணி குண்ணா. வண்டி அட்ரஸ் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நமச்சிவாய நமக. இந்தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா. ஐயா வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. எப்படி இருக்க மாதிரி? நல்லா இருக்காரு ஐயா. என்ன ஒயிட் ரைஸா கொடுங்க. இந்தாண்ணா ஒயிட் ரைஸ் கொடுங்க. என்ன
இது கீரை குழம்பு. இன்னைக்கு கீரை கீரை கொடுங்க. 2 கீரை கொடுத்துருங்க. இந்தாங்க. நம்ம சிவாய நமக. வாங்க ஐயா சாப்பிடுங்க. சரி வரட்டுங்களா? வாங்க. நல்லா இருக்குங்க. சாப்பாடு கொடுக்க போறேங்க. ஏதோ எங்க போறப்ப நாங்க பாக்குறோம். சாப்பாடு வாங்கிட்டீங்களா? இல்ல கொடுக்கலையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இவரு தான் குத்து மாதிரி இருக்குது. நான் தான் இப்ப ஆள் மாத்திக்கிறேன். தானே தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம வாழணும், அண்ணாமலையாரோட இருக்கணும். நம்ம சிவாய நமக. நேத்துன்னு அன்னதானம் பலமா இங்கதான் ரோட்ல இவ்வளவு இது இருக்குது. அது இன்னும் எடுக்கலையா? இது யாரும் வரது இல்ல. சும்மா பெருகிட்டு விட்டு ஐயா இன்னைக்கு நோய் நொடி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு அண்ணாமலையாரோட வாழணும். நம்ம சிவாய நமக. வாங்க இந்தாங்க ஐயா. யார்களுக்கு நம்ம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. வரட்டுமா? இல்ல நீ அந்த ஓரம் இருக்கு நான் கவனிக்கல. இல்லைன்னா போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு வசதா இப்ப நிக்கிறேன். இந்தானே இல்லை நான் பார்த்துட்டு நிறுத்தாம போயிடுவேண்ணா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. ஐயா ஒன்று வேணா ஒன்று வாங்கிக்க, 2 வேணா 2 கேட்டு வாங்கிக்கோங்க. சாப்பாடு வீண் பண்ணக்கூடாது. இந்தாங்க. ஒயிட் சாதம் கொடுத்துட்டானா? இந்தாங்க கீரை குழம்பு. எனக்கு தெரியல. இந்தாங்க இந்தாங்க. நம்ம சிவாய நமக. வாங்க வாங்க இக்கி சாமி. தண்ணி குண்ணா. யாரு பெரியவரா? அட கம்முன்னு அப்பனால என்ன சொல்லுவேன். நம்ம சிவாய வாழ்க. தாத்தான்னு சொன்னா சண்டைக்கு வர்றாரு. அப்படி எப்படி அவர் பெரியவரா? நான் வந்து நான் உன்னை அதெல்லாம் கேட்கல. அதாவது நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு. தாத்தான்னு சொன்னா சண்டை வாங்குறியா இல்லையா? ஏன்னா பெரியவர்னா என்ன அர்த்தம்? ஒரு வயசானவங்க தான் பெரியவருன்னு வாங்க. சொல்லுவார் அவரு திருக்குறள். சும்மா கேட்டா எனக்கு புறநானூறு தெரியுவாரு, சிவநானூறு தெரியுவாரு, கந்த புராணம் தெரியுவாரு, வள்ளி தெரியுவாரு, தேவியான தெரியுவாரு. சாப்பாடு புடி என்ன அடிக்கிற வெயில என்ன கத்த வைக்காத. நாடு முழுவா டெலிகாஸ் ஆயினுக்குது. இப்ப நான் சொல்லட்டுமா? என்ன சாமி சொல்லட்டுமா? புடிங்க என்ன கத்திர வெயில கத்த வைக்கிறீங்க. யார் கத்த வைக்கிறா? சொல்றது எல்லாத்தையும் சாப்பாடு. அவர் ஆட்டோ டிரைவர் எங்க காணோம். சாமியார் வேஷம் போட்டு நாங்க தான் சாமியார்னு சொல்லுகிறீங்கல்ல, அது பேரு என்ன? அது எதுக்கு பாவம் இருக்குது. ஊரகா பட்டம் கொடு. சாமியார் ஏமாத்துறாங்களா? ஏமாத்துறா. அது 10 பேர் ஒன்னா இருப்ப ஏமாத்துவையா? நாங்க ஏமாத்துறோம். அது நீ ஒரு ஆள் நினைச்சு வேண்டித்தான். நீ ஏன் நினைச்சுக்கிற? உங்களுக்கு நினைச்சு சொல்லலாம். என்னங்க என்னங்க எப்ப பாரு என்கிட்ட வம்பு வாங்கத்தினே வந்துருக்காரு. நீ ஏதாவது சரி நீ கிளம்பு ஐயா. நீ போ ஐயா. நீ கிளம்பு. இப்ப அங்கேயும் போற ஒரு கலை சாப்பாடு. என்னது இப்ப இதுக்கு பேரு என்ன? கேட்டு ஓஹோ. நீ வாங்கின சாப்பாட்டுல உனக்கு குடுத்துட்டு போனோம். நீ வாங்கின சாப்பாட்டுல எப்படி தெரியுமா அர்த்தம்? தம்பி நான் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட மத்தவங்க எத்தனை போய் கொடுப்பான்னு சொல்ற பாரு. அதுதான் பெரிய மனுஷன். நீ அவரை சொல்றாரு. சாமி இது பேர் என்ன சாமி? இது பேர் என்ன? அத பேரு என்ன பண்ண அராஜகம் பண்ணிக்கிற மொத்த சாமியார் உன கண்டா அலறாங்க. உங்ககிட்ட அராஜகம். சரி ஐயா நீ உத்தம புத்திரன் தான். அக்குமார் தங்க நீ போய் வா. நீ கிளம்பு. இது டைம் ஆயிடுச்சு. நீ சாப்பிடுற உன் வேலைக்கு சாப்பிடுற. நான் சாப்பிட தேவையில்ல. பட்னியா போட்டு கூட்டு வராங்க. மரத்துக்கு கீழே பாய் விரிச்சு பத்துனுக்குற எங்களுக்கு டிவிஎஸ் கம்பெனி வேலை செய்யறான்னு கேக்குறியா? நான் இருந்து 2 மணிக்கு சாப்பாடு எடுத்து கொடுங்க. சாப்பாடு அந்த பக்கம் இருந்து வா. இங்க 3 மணி ஆகும் பாரு. இவர் சாப்பிடாம இருந்தாருன்னா நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாரு அர்த்தம். எங்கன்னா வாங்கி சாப்பிட்டு இருந்தனா போன அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். போலாம். நீ போக ஐயா.
நீங்க போய் வாருங்கள். போங்க. அட நீ வாங்க. ஒரு குரல் விடுங்க. நாட்டாமே அதோ பாருங்க. வா வா வா. துண்டு போட்டு தாத்தா வா தாத்தா. அங்கேயே பார்த்த யாரும் ஆள் இல்லை. நீங்க எல்லாம் ஒருத்தர வெயிலுக்கு போய் உள்ள உக்காந்துக்கிறீங்க. சரி உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் பாவம் ஏன் தாத்தா. நம்ம சிவாய நம்ம இதெல்லாம் ஒருத்தவங்க பொருளை கேட்காம எடுத்து சாப்பிடலாமா? அதான் கேட்குறேன். சரி நம்ம சிவாய நமக்கு. அண்ணாமலை இருக்கிற ஊருக்கா கூட பூண்டு ஊருக்கா எது வருதோ கொடுப்பேன். ரெண்டுத்துல எது வேணும்? மாங்காய் தான் வந்துக்குது. இதா போய் வா. ஏன் இங்க நின்று என்ன டைம் ஆகுது. என்ன ஏன் இந்த மாதிரி மிச்சப்படுத்துறீங்க? நீ போய் இப்போ சாப்பிட போற. நான் சாப்பிட தேவை உங்களா சாப்பாடு கொடுத்துட்டேன். ரெண்டு அவுட்ட எனக்கு ஒன்று மட்டும் கொடுங்க. அவங்க ரெண்டு வாங்க சார் வாங்க. எனக்கு ஒன்று போகிறோம். நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. ஒன்று போதும் ஐயா அவனுக்கு? எனக்கு ஒன்று போடுங்க. நம்ம சிவாய நமக்கு. திருச்செந்தூர் தாத்தா தண்ணிக்கு அத்துக்கு நான் கவர் அப்படியே இருந்தான். இந்தாங்க நம்ம சிவாய நமக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. வரட்டுமா? போய் வரேன் தாத்தா. ரெண்டு குடிச்சிட்டு போயிட்டு வாங்க. ரெண்டு அவசியம் வேணுமா? கண்டிப்பாக சாப்பிடணும்ல. அதுதானே நீங்கள் பாடு போடுறீங்க. சாமியாரே சாகக்கூடாது பட்னியாக இந்தா தாத்தா போய் சாப்பிடு தாத்தா. போங்க வாங்க. பட்டா திருச்செந்தூர் தாத்தா இந்தாங்க வாங்க போய் சாப்பிடுங்க. யாரு? ஜூஸ் கடைக்காரா? பூரி கேட்டாரு. முந்தா நாள் பூரி கேட்டாரு. பூரி கடை கொடுத்தாரு. நேற்று பூரி கேட்டாரு. ஒரு 3 மணி இருக்குது. நேற்று பூரி கேட்டாரு. கையில் கொடுத்துட்டு கொடுத்துட்டு 100 ஆளையும் 2 ஆளை கொடுத்துருந்தாங்க. கூட்டு சொன்னீங்க ஒன்னையா? ஏன் காரணம்னா? காரணம் தான் காரணம். நான் உங்ககிட்ட சொன்ன காரணம். வீட்டுக்கு கொடுக்கலன்னு? வீடு கொடுத்தாச்சு. கொடுத்தா வாங்கிட்டு போகணும்ல. அடிச்சுட்டாங்க. அதுதான் என்னத்துக்கு அடிச்சாங்க? அதான் கேட்கல. அதான் அவங்க கேட்டதுக்கு நான் அடிக்கலங்க. ஆள் யாரு? ஆள் அவர் போயிட்டு இஷ்டப்பாயிட்டு கூட்டு இருந்தது. இந்த கடைக்காரன் கூப்பிட்டு வந்தாள். இப்ப அடிச்சது கடைக்காரன் அடிச்சாங்க. கடைக்காரன் கூட வந்தாலும் நீ கேட்டியா கடைக்காரா? நான் கடைக்காரங்க நான் கேட்குறது இல்ல. அவர் கடைக்காரர் கூப்பிட்டு வந்த ஆளா இல்ல அவன் என்ன ரோடு கடைக்காரன் கூப்பிட்டு இருந்தா? அது அவர் என்ன சொல்றாரு கடைக்காரன் கேட்டதுக்கு? கடைக்காரன் கேட்டதுக்கு அவங்ககிட்ட தான் கேளுங்க. நாளைக்கு ஓனர் வருவாரு. ஓனர் வரும்போது காமிய ஒன்று ஒன்று தகராறு பண்ணா என்ன பண்ணுவேன்? வேற டைம் நான் வர முடியும். அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் அவங்க கூட வந்தாங்க. இல்ல தாத்தா காரணம் தெரியணும்ல. அதான் பீடி கேட்டா பீடி குடிச்சிருச்சு. பீடி என்னத்துக்கு சண்டை போட்டாங்கன்னு காரணம் தெரியணும்ல. இல்ல இவர் இந்த மாதிரி பேசினாரு ஆனாலும் அடிச்சேன். இன்னைக்கு யார்ட்டும் வாய் பேசுறேன்னு யார்ட்டும் சொல்லுங்க. உங்களை பத்தி நீங்க திருநாள் இவ்வளவு நாள் பார்த்துனுக்குறல்ல, அதுக்காக சொல்ற. நாளைக்கு ஓனர் வருவாரு. ஓனர் வரும்போது சொல்றீங்க. நீ போய் சாப்பிட்டு போ. சொல்றாங்க. இல்ல அவர்லாம் என்ன பண்ணுவாரு பாவம். நான் பார்த்து யார் பேசி போனது கிடையாது. நாங்கெல்லாம் யாரும் சண்டைக்கு போயிட்டு நான் என்ன சண்டைக்கா போறேன்? அப்படி இல்லை. நீங்களா ஒரு 4 பேர் கேட்கணுமா கேட்க கூடாதா? யார் தெரியாது. காலையில் தான் வந்து கேட்டேன். என்னன்றான். நான் எனக்கே தெரியல. நான் நம்ம சிவாய நமக்கு. கிளம்பு. இந்தாங்க ஐயா. இந்தாங்க மேடம். உங்களை ரொம்ப நாள் வெயில் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போய் வாங்க. இந்தாங்க ஐயா. இந்தாங்க.
இந்தாங்க பைலான் ஒன்று போதுமா? ஓகே. ஊரா தாத்தா ஊரா போட்டு கேட்க மாட்டேன். நம்ம சிவாய நம்ம பட்டினத்தார் போய் சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. வாங்க குள்ள முனிவர. ஆமா, சிறந்த சாமியாருக்கு அவார்டு கொடுக்குறோம். சார் தான் வரட்டுமா? வேற என்ன வேணுமா? சரிண்ணா. எங்க ஓனரா? அதை வரிக்கி கொடுங்க. வாடா. டேய் டேய் எங்க பாருடா. ஓனர் சரியாடா. இந்தாடா. வேணுமா வேணாமா? 4 நாளைக்கு காய விட்டுருவோம். அப்புறம் இந்தா. டேய் அத்தனை பேர் வேக்கண்ட்ல இருக்கிறாங்கடா. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. இந்தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. ஊரகா உண்ணா. இந்தாங்க நம்ம சிவாய நமக. இந்தாங்க நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஒன்று போதுமா? ஒன்று போதும். இது எப்படி ஒயிட் ரைஸ் மட்டும் இந்தாங்க. ஏன்னா கீரை 1 விட்டா 2 விட்டா வாட்டர் பாட்டில் விடுங்க. இந்தாங்க சாமி. ஒன்று போதுங்களா? இந்தாங்க. என்ன தாத்தா சொல்லியில் படுத்துக்காரு. 1 போதுமா? இந்தாங்க. இந்தாங்க நம்ம சிவாய நம்ம. மிளகு சாதம் சாப்பிட்டோம் போலாம். இந்தாங்க நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. வாட்டர் பாட்டில் உண்ணா. இந்தாண்ணே. இந்தாங்க நம்ம சிவாய நமக. அங்கே கொடுக்கும்போது ஒழுங்காக இருந்தது சாப்பாடு. நாங்களாம் வாங்கியிருந்தோம். நேற்று நான் உடம்பு படுத்துட்டேன். எனக்கு சாப்பாடு இல்லை. எங்கே விடு இப்போ போதார் அவரை கேட்டதுக்கு நான் தூங்குறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அங்கே நிப்பாட்டுங்க ஐயா வண்டியை. இங்கே நிப்பாட்டாதீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு இது நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. இருக்கும்போது நான் வாங்கியிருந்தேன் ரெகுலராக. ஏன் சாமி நிறைய பிரச்சனைகள் இங்கே பழையபடி அங்கேயே நிப்பாட்டுங்க. ஆமா ஆட்டோ வரும்போது ஐயா மேலே இல்லை.
சாப்பாடு மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் பசி ஆறா இருந்தா ஆறுன்னு அடிக்கும். இன்னொன்று சாப்பாடு வரல. மிளகு சாதம் கொடுக்கட்டா? முடியாதுன்றான். என்ன பேசுவான் அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் குரல் கொடுங்க. நம்ம இந்த சாப்பாடை தான் யார் நம்பின்னு. சரி நான் எழுப்பு சொல்றேன் போங்க 10 இருந்தா கூட. ஓட்டு போட்டோம். 120 ஆரம்பிக்குது. சாப்பிடு சாப்பிடு தாத்தா போய் சாப்பிடு. நாளைக்கு வருவார். வாங்க வாங்க ஐயா. கோயம்புத்தூர் சாமி. ஆரோக்கியமாக செல்வ சிறப்பாடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக அவங்க குடும்பம் ஓகோன்னு இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். ஓம் நமஸ்காரம். நல்லா இருக்கணும். ஓம் நமஸ்காரம் சாமி. உங்கள் குடும்பம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அண்ணாமலை புண்ணியத்தில் நல்லா வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நமஸ்காரம். ஓ நமஸ்காரம். சாப்பிடுங்க சாமி. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமஸ்காரம் சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. ஓம் நமஸ்காரம். இந்தாங்க. நம்ம சிவாய நமக. சாவித்திரி சாவித்திரி என்ன பண்ற? உட்காந்து நிக்கிற. எனக்கு தெரியாதா? சாப்பிட்டியா? ஏன் சோறு வேணுமா வேணாமா? ஏன் சரி நான் போட்டு போறேன், அப்புறமா சாப்பிடு. தண்ணி இல்ல குறைச்சல ராவுக்கு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்கிக்கோ. தண்ணி இல்லாத நான் வாங்கி என்ன பண்றதுக்கு? வாங்க வரணும். இந்த தண்ணி யாரோ இந்த எனக்கு வாங்க அந்த பாட்டில். நான் எத்தனை வரல யாரோ வச்சுக்கிறாங்க இங்க. வானாம்பா வானாம்பா. இதை இப்போதைக்கு ஊத்து. அவன் எத்தனை வருவான்? சாப்பாடு கொடுத்துட்டு வருவான். இப்போதைக்கு இது கிணத்துல ஊத்து, சொம்புல ஊத்து. நீ பண்றதுதான், நீ பேசுறதுதான் அங்க ஜெயிக்கணும். நீ பண்றதுதான் இங்க நடக்கணும். மூடி தரேன்ல. எனக்கு வானாம் பாட்டில். சொம்புல இருந்து சொம்புல ஊத்து பாட்டியாத. எந்த சொம்பும் இல்ல. கீழே குடத்து மேல அந்த சொம்புல ஊத்து. ஊத்தி வை. அவன் வருவான். சாப்பாடு கொடுத்துனுக்கிறான். வருவான். மூடி கைட்டு. மூடிக்குதுல்ல, கைட்டுல. எங்க மூட்டை தண்ணி அப்படியே வைக்கிறேன். அப்படியே வைக்கிறியா? அப்படியே குடிக்கிறியா? சரி. ஏன்னா அவங்க பெருக்கி மூடுறாங்களே அம்மா பாட்டில் இருந்தாலும் அதுக்கு போய் என்னத்துக்கு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ கரெக்டா தான் நினைக்கிற. ஆமா ஆமா. இது என்ன பூரா டீயா கிடக்குது. அதுல போய் சாப்பாடு சாப்பிடறதுல போய் டீ ஊத்தி வச்சுக்கிற. டீயா? டீ ஊத்தி வச்சுக்கிற அதுல போய் அந்த கிண்ணத்துல. அது என்னவோ? அது என்னவோவா? நான் பாட்டி நீ கழுவு. என்ன கொண்டு போய் 1000 கால் எம்மா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ எங்கனா போ, எங்கனா வா. நான் சொல்றத கேளு. என்னை இட்டுன்னு போன்ற வார்த்தை இன்னொரு வாட்டி சொல்லாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன்னை எங்கேயும் கூட்டுன்னு போற மாதிரி நான் இல்ல. இப்ப எனக்கு தெம்பு இல்ல உடம்புல, புரியுதா? ஏன்னா உன்னை இங்க இருந்து கூட்டுன்னு போய் இந்த பிளாட்பார் வரைக்கும் வந்து என் உயிரை வாங்குறாங்க, என்ன கொலை பண்றாங்க, வாங்க வாங்க ஓடியாங்க. எனக்கு தேவையா? எனக்கு தேவையான்னு கேக்குறேன். வந்தமா, சோத்த போட்டமா, சாப்பிட்டியா, சாப்பிட்ட பிறகு 4 வார்த்தை பேசுறமா, பேசலையா, வேணான்னு சொல்லி கிளம்பணுமா, போயினே இருக்கலாம்ங்கிறதுக்கு மேல ஏன்னு வச்சுக்க. உனக்கு நல்லது செய்ய போய் நான் அசிங்கப்படுறேன் ஒரு வாட்டியும். நீ எதனா நினைச்சுக்கோ, எதனா காய வச்சுக்கோ. என்ன வந்து எதுவும் பண்ணாத. நீ போன் பண்ணி வர சொல்லு. சாப்பிடு. வாய் எம்மா தாயே, நீ கூட ஏந்து அப்படியே நடந்து போயினே 1000 கால் மண்டபம் வரும். கதுலாம் சாப்பிட்டு சொல்லு. கண்ணாடிலாம் சாப்பிடு. நீ எங்கன்னா போனா போவா காட்டி போ. இதுக்கு மேல என்ன எங்கன்னா இட்டுன்னு போய் விடு, அதை பண்ணு இதை பண்ணு தயவு செய்து சொல்லாத என்கிட்ட, புரியுதா? நீ எங்கன்னா இட்டும் போய் விடுன்னு சொல்லி நான் எங்கன்னா கூட்டின்னு போறதுக்கு உன்னை எதுவும் பண்ணி உன்னை எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்றாங்க. உன்னை வந்து நான் கொடுமைப்படுத்துறேன்னா, சித்திரவதை பண்றேன்னா, உன்னை பாவம் டார்ச்சர் பண்றேன்னா, ஏன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாத குழந்தை தான் நீ. நான் தான் உட்காந்து நான் பண்ணிங்கிறேன். நல்லது நினைக்க போய் வாங்கி நான் தான் வந்து தேவையில்லாம பேரை கெடுத்துக்கிறேன். யாருன்னா யாருக்கிட்டையாவது சொல்லி போயிடு 1000 கால் மண்டபத்துக்கு, சரியா? என்கிட்ட சொல்லாத இதுக்கு மேல. என்ன
புரியுதா சொல்றது? யாரும் எனக்கு தெரிஞ்சவங்களா இல்லையே. ஓஹோ, இப்ப நான் மட்டும் தெரிஞ்சவனா? நான் தெரிஞ்சவனா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நீங்க அடிக்கடி வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்றேன். ஓஹோ, அடிக்கடி வந்து சாப்பாடு கொடுத்தாலும் நான் தெரிஞ்சவன் ஆயிட்டேன். நான் சொன்னா நீ கேப்பியா? சொல்லு, கேப்பியா? என்னத்த? ஆயிரங்கால் மண்டபத்துக்கு விட்டு போறேன்றிய, பாப்பாட்டி போலாம் அப்படின்னு சொன்னா கேப்பியா? நடந்து தான் போகணும். நடந்து தான் போனோமா? லாக் பண்ணிட்டியாடா? மாஸ்க் போட்டுக்கோ. நான் சொன்னா அப்படியே நீ கேட்டுட்டாலும் இந்த பக்கம் உதிக்கிற சூரியன் தாண்ட உதிச்சிடும். என்னது? அந்த தண்ணி அந்த அது ஊத்துவான். இரு அவன் போய் தண்ணி எத்தனை மாட்டேன். இரு ஒரு நிமிஷம், நீ சாப்பிடு. கீழே ஊற்றிக்குமா? அதெல்லாம் ஊத்திக்காது, மூடிதான் இருக்குது. வேணும்னா அப்படி குடியா. நீ போறதா இருந்தா ஏந்து கொடி நடையே நடந்து போய் நேரு. ஆயிரங்கால் மண்டபம் இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். சரியா? எனக்கு வழி தெரியல. பேட்டரி வேணா தரேன் நான், வாங்கி அடிச்சுக்கினே போ. வேணாம்பா, வழி தெரியல. எனக்கும் வழி தெரியல. ஆயிரங்கால் மண்டபம் இங்க இல்லவே இல்ல, திருவண்ணாமலையே இல்ல இது ஆயிரங்கால் மண்டபம். யாருக்கு இருக்கு ஆயிரங்கால் மண்டபம் தாண்டா? கோயில் உள்ள, பெரிய கோயில் உள்ள. பெரிய கோயில் உள்ள அங்க நீ போய் கக்கூஸ் எல்லாம் போனா யார் கிளீன் பண்ணுவாங்க? கக்கூசுதா? கக்கூஸ் இப்ப இங்க கக்கூஸ் போய்க்கிற ஒரே ஸ்மெல் வருது. இல்ல நான் போல. அந்த பூந்தோட இல்ல கக்கூஸ். இங்க யார் போனது? இங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கக்கூஸே போகாம உட்காந்துக்கிற இதே இடத்துல நீ நாங்க நம்பணும். சரி, இந்த இடத்துல சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல உன்னை தவிர வேற யாரும் போக மாட்டாங்க அந்த இடத்துல. இல்லப்பா, இங்கெல்லாம் நான் போக மாட்டேன்பா. வேற எங்கன்னா ஃபாரினுக்கு ட்ரெயின் ஏறி போய் ஃபிளைட் ஏறி போயிட்டு வரியா? யாருன்னு எனக்கு தெரியாது. சரி நீ சாப்பிடியம்மா. ஆயிரங்கால் மண்டபத்துக்கு இட்டுன்னு போறதுக்கும் போதும், நான் அசிங்கப்பட்டதும் போதும். ரோட்ல இருக்கிறவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, முன்னே நான் கை பூச்சி வைக்கிற மாதிரி. ஐயோ ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ ஐயோ அப்படின்ற. இப்படிதான் பண்ற நீயும். மழை வந்தா நடந்தே இட்டும் போடுவா. இட்டும் இல்லாமா? எம்மாந்தூர் நடந்து இட்டும் போறதுன்னா பெரிய கோயில். பெரிய கோயில் எங்க இருக்குது? அங்க இருந்து 3-4 கிலோமீட்டர் போனோம். இல்லப்பா, பக்கத்துல தாங்க. பக்கத்துல தான் இருக்குது. போ. அங்க போனா யார் பாத்துப்பாங்க உன்னை ஆயிரங்கால் மண்டபத்துல? யார் பாத்துப்பாங்க ஆயிரங்கால் மண்டபத்துல? துணி உன்னை யார் பாத்துப்பாங்க அங்க? ஆயிரங்கால் அந்த கம்பியில துணி காய வச்சுப்பியா? சரி, இதுக்கு முன்னாடி காய வச்சுக்கிறியா அந்த மாதிரி? இல்ல, இதுக்கு முன்னாடி அங்க காய வச்சுக்கிறியா? நீ வைக்கலாம். கம்பிலாம் நீ துணி காய வைக்கிறதுக்காகவே கம்பி நட்டுக்கிறாங்க அங்க. சரி, சாப்பிட்டு நீயே கிளம்பி போ ஆயிரங்கால் மண்டபத்துக்கு. மழை விட்டுச்சு பாரு. குடம் ஒண்ணு தரேன், புடிச்சு போறியா? எப்பனா? சரி, ஊத்திக்காது. அது நீ கம்முன்னு இரு, அது ஊத்திக்காது, அப்படியேதான் இருக்கும் அது. நீ சாப்பிடு கம்முன்னு, அதை விடு. சரி, நான் கிளம்பட்டமா? என்ன தண்ணி எத்தனை வந்துட்டான், கிளம்பட்டுமா? இந்த பாட்டில் தண்ணி நான் என்ன பண்றது? எடுத்து அந்த பக்கெட்ல ஊத்து. நீயே ஊத்திட்டுப்பா.
வரேன் இரு. இல்லடா அது பக்கெட்ல ஊத்துறேன். என்னத்த தேடுற? ஜக்கு அதுல தான் இருக்குது பாரு. ஜக்கு எங்கடா இருக்குது? எங்கடா போச்சு? ஜக்கு வேணுமா இது வேணுமா? சொம்பு வேணுமா? மேல வச்சிருந்த ஜக்கு. ஏய் தண்ணி மொண்டு கொடுக்க சொல்லுடா. சரி சாப்பிடு, நான் கிளம்புறேன்னா போயிட்டு வரேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே யாருன்னா ஒரு இழிச்சவன் வருவான், அவனை கூப்பிட்டு நான் ஆயிரங்கால் மண்டலத்துக்கு போ. சரியா? என்ன விட்டுரு சாமி. புரியுதா இல்லையா சொல்றது? யாருன்னா கூட்டின்னு போவாங்க உன்ன. போ கிளம்பு. என்ன மழை வந்துச்சுன்னா ஆமா ஆமா எதனா நீ பண்ணிக்க பாட்டி, எதனா பண்ணிக்க பாட்டி. இந்த பார் தட்டுல வந்து மிளகு கசாயம் வச்சுக்கிறேன் டம்ளர்ல, அதை சாப்பிட்டு குடிச்சிரு. தட்டுல இது சாப்பிட்டு குடிச்சிரு. கிண்ணத்துல இதுல கப்புல வச்சுக்கிறேன். தட்டு முன்னாடியே தானே இருக்குது, அதுல இருக்குது. அதான் இன்னும் வா தட்டுல வை கைய. மிளகு கசாயம் அது என்ன அதான். சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? ஓ ஹரிகிருஷ்ணன், திட்டும்பா ஆயிரங்கால் மண்டலத்துல விட்டுறியா? போறியா அவரு கூட? கொஞ்சம் மழை வர சொல்ல போயிடுறேன். மழை வரும்போது இட்டும் போ. என்ன நல்லா வெயிட் பண்ணினே மழை எப்போ வரும்னு வந்தோடனே இட்டும் போயிடு. என்ன உன்னை 5 நாள் பார்த்துருந்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். சரி போயிட்டு வரேன் பாட்டி. என்ன போயிட்டு வரேன். शिरया अमृतदंकुल अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव 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 अरुणाचला उन्नये माற்றி ஓராதுலத்திங்கே முருகியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவா
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल ஐம்புல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினி